அத்தை, எப்படி கரெக்டா வந்துட்டேனா? என்ன அத்தை, இல்லையா? சரி விடுங்க, என்ன பத்தி பேசிருப்பாங்களே. பேசி முடிச்சாச்சா? அம்மா, மாமா என்ன சொன்னாரு? ரொம்ப கொழுப்பு தாண்டி உனக்கு. என்ன பதட்டத்திலே வச்சிருக்கிறது உனக்கு வேலையா போச்சு இல்ல? என்ன செய்யறது, அப்படியே பழகி போச்சத்த. அத்த, வாசு எங்க? என்னடி என்கிட்ட கேக்குற? அவர் வரலையா? உன் கூட தானே வந்தா. என்கிட்ட கேட்ட எனக்கு எப்படி தெரியும்? அத்த, நான் குடத்துல தண்ணி எடுக்க போகும்போது அவர் அப்பதான் உள்ள போனதை பார்த்தேன். அவன் எங்கடி வந்தா? அவன் ரொம்ப நேரமா உன் கூட தான் இருக்கான்னு மாமா கேட்டப்ப நான் சொல்லி சமாளிச்சிட்டேன்டி. எங்க போனான்னு தெரியலையே. எனக்கும் தெரியலையே. என்னடி செய்யறது? உங்க மாமாவை இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுடி. சரி சரி இருங்க, நான் தமிழ அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்றேன். தமிழ், என்னம்மா? வெளியில அப்பா எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வரியா? சரிம்மா. பார்த்து போன, நல்ல கூட்டமா இருக்கும். சரி. ஏய், எங்க போய் தொலைஞ்சான் அம்மாவன்? பெத்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. இதுகளை வச்சுட்டு என்ன பண்றது? ஒரு காரியத்தை ஒழுங்கா பண்ண முடிய மாட்டாங்க. மாப்பிள்ள, அந்த பயலுக்கு போன் போட்டு உடனே வர சொல்லுங்க. சரிங்க மாமா. சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு ஜாதகம் பார்க்கணும்? என் மகனுக்கு தாங்க. ஜாதகத்தை கொடுங்க. இந்த ஜாதகக்காரர் இருக்காரம்மா? ஐயா, என்ன சொல்றீங்க? இல்லம்மா, இங்க வந்திருக்காரா இல்ல கூட இருக்காரான்னு கேட்டேன். இல்லைங்கய்யா, அவர் இங்க வரல. நாங்க தான் அவருக்கு தெரியாம பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியாம்மா? நீ யாருமா? நான் அவரோட சம்சாரம். ஐயா, என்னாச்சு? ஜாதகத்துல ஏதாவது தப்பா இருக்குங்களா ஐயா? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. இந்த ஜாதகக்காரருக்கு நடக்கிற தசா புத்தி கொஞ்சம் சரியில்லைம்மா. ஏன்னா இந்த காலகட்டத்துல அவருக்கு சோதனையாதாம்மா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு வெளியில எங்கேயும் போகாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்ப என்ன வேணாலும் நடக்கலாமா. அவரை நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குங்கம்மா. உங்களுடைய ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்குங்கய்யா. அம்மா, உங்களோட ஜாதகம் சுத்த ஜாதகம்மா. தீர்க்க சுமங்கலி யோகம் இருக்கு. உன் புருஷன் உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவோம். ரொம்ப சந்தோஷம் சாமி. இந்த ஒரு வார்த்தை போதும், மனசே குளிர்ந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி சாமி. நாங்க கிளம்புறோம். நல்லபடியா போயிட்டு வாங்க. உங்க பையனை மட்டும் நல்லபடியா பாத்துக்குங்க. சரிங்க சாமி. சாமி, நீங்க பலன் சொல்லும்போது உங்க முகமே சரியில்லையே. அந்த ஜாதகத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா? அந்த பையன் ஜாதகம் அல்பாயுஸ்ல முடிய போற ஜாதகம். ஆனா அந்த பொண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் இருக்கு. எப்படி இந்த ரெண்டு ஜாதகமும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னு புரியல.
இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் வேற வேற கோட்ல போகுது. ஆனா இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்காங்க. இவங்களோட இந்த சந்தோஷமான வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நிலைக்க போறது இல்ல. சாமி அப்போ எல்லாம் அவன் போட்ட கணக்கு. அத நம்மளால மாத்த முடியாது. இந்த பொண்ணோட வாழ்க்கையில இன்னொருத்தன் வரப்போறான். அதுதான் விதி. ஓம் பிரகிருத்யே நமஹ. ஓம் விக்ருத்யே நமஹ. கட் பண்ணியாச்சு. போடலாம். ராக் பேப்பர் சிசர்ஸ். ஓ நீ வின் பண்ணியா? அப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு முழுக்க என் கூட மட்டும்தான் இருக்கணும். எங்கேயும் வெளியே போக கூடாது, சரியா? சரி சரி, நீ இப்ப படுத்து தூங்கு. அப்பா நாளைக்கு எனக்காக என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வருவீங்க? பாரு குட்டி, உனக்கு நாளைக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் இப்பவே சொல்லக்கூடாது, சரியா? தூங்கு. குட் நைட் பா. குட் நைட் சொல்லும். தூங்கு. என்னடா பால் கூட குடிக்காம தூங்கிட்டா? அது என் கூட ஜாலியா விளையாடிட்டு இருந்தா, அப்படியே தூக்கம் வந்து தூங்கிட்டா. வாசு, காலையில பக்கத்து வீட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வந்துருவாங்க. அம்மா அப்பாவையும் நான் சீக்கிரமா வர சொல்லிருக்கேன். சமையல் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டேன். நான் எழுதி கொடுத்த மெனு எல்லாம் போதும் தானே? என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ ஏதோ கதை கேக்குற மாதிரி ஊன் கொட்டுற. இல்ல பாரதி, இது காலையில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நினைச்சேன் நீ இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவேன்னு நினைச்சேன். நாளைக்கு பாப்பாவுக்கு பிறந்த நாள், அவ கூட இல்லாம அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? சொன்னா புரிஞ்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. நான் போயிட்டு அவ கண் முழிக்கிறதுக்குள்ள வந்துருவேன். உனக்கு எப்ப பாரு இதே வேலைதான். இந்த தடவையாவது நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்திருவியா? ஏய், என் பொண்ணு பிறந்த நாள்டி, அதுக்கு நான் எப்படி வராம இருப்பேன்? கண்டிப்பா வந்துருவேன், சரியா? சரியா? சரி போ, போய் கதவை சாத்திட்டு வா. வாசு, இங்க வா. ஏன் இங்க வா. என்னாச்சு? அங்க பாரு. என்ன திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? சரி விடு, வேற வாங்கிக்கலாம். இல்லடா, வீட்ல வளர்க்குற மீன் செத்து போறது அபசகுணம்னு சொல்லுவாங்க. ஏய், சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. நாளைக்கு வேற மீன் வாங்கி வச்சிடலாம், ஓகேவா? இல்ல வாசு, அவ காலையில எந்திரிச்சதும் முதல்ல அதுதான் பாப்பா. இப்ப ஏன் கவலைப்படுற? அதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு மீன் வாங்கி வச்சிடுறேன். அது வரைக்கும் இத அவ கண்ணில் படாம பாத்துக்கணும். கொஞ்ச நாளைக்கு வெளியில எங்கேயும் போகாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்ப என்ன வேணாலும் நடக்கலாமா? முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுதுன்னு உங்களை கூட்டிட்டு வர சொல்றாங்கன்னு வாங்க போறோம். இந்தா மச்சான், போட்டுக்கோ. போலான்னு. நீங்க முன்னாடி போங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஆனந்த், எங்கப்பா மாப்ள? ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவேன். நாடி ஆயிட்டே இருக்கு, இன்னும் மாப்பிளைய காணுமே. சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. சரி, நான் போய் கூட்டு இருங்க மாமா, நான் போய் கூட்டு வந்துடுறேன். கையோட கூட்டாப்பா. என்னது?
அண்ணா அண்ணா இன்னும் என்னென்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுது, சீக்கிரம் வா. அண்ணா கீழே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் வாண்ண. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். பவானி இரு, இந்த வந்துடுறேன். அண்ணா அண்ணா ஆனந்த், என்னாச்சு? மாப்பிள்ளைக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, டைம் ஆச்சுல்ல? தெரியல மாமா, கதவு லாக் ஆயிருக்கு. கூப்பிட்டுட்டே இருக்கேன், பதிலே இல்ல. ஏப்பா, நான் தான் கையோட கூட்டு வர சொன்னேன்ல, எதுக்கு மாப்பிள்ளை தனியா விட்ட? இல்ல, கையோட தான் கூப்பிட்டேன். நீங்க முன்னாடி போங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. தள்ளு. என்னன்னு பாரு. மாப்பிள்ள, அண்ணா மாப்பிள்ள, அண்ணா மாப்பிள்ள. இவ்வளவு நேரம் ஆகியும் உள்ள இருந்து மாப்பிள்ள குரலே கொடுக்கலன்னா உள்ள இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு. இருக்கானா? அது உள்ளதா இருப்பாரு. எங்க போறாரு? மாப்பிள்ள, கதை தரங்க மாப்பிள்ள. அண்ணா கதவு தரங்க. மாப்பிள்ள இருந்தாதான் குரலாவது கொடுத்துருப்பானே. மாப்பிள்ள, அண்ணா மாப்பிள்ள. அதி இந்த சக்கை. ஏண்டி தமிழ், காஸ்ட்லி சாக்லேட் பார்த்து சாப்பிடு. சரஸ்வதி, அதை எடுமா. பரவாயில்லையே, மக கல்யாணத்துக்கு சீர் செய்யலனாலும் பேத்தி பிறந்த நாளுக்கு சிறப்பா செஞ்சுட்டாரு போல. வசதி வந்திருக்கும் போல. ஒரிஜினல் தங்கம் தானே, கவரிங் இல்லையே. அக்மார்க் 24 கேரட் தங்கம். சில பேரு மாதிரி வச்சுக்கிட்டே இல்லன்னு பஞ்ச பாட்டு பாடாம உங்க வசதிக்கு என்ன எட்டுமோ அதை செய்றீங்களேப்பா. இதுக்கு நாம எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏய், இப்ப யாரு ஜாட கட்டி பேசுற? ஏய், எதுக்கு வந்தவங்களை கவனிக்காம பேசிட்டு இருக்க? போ முதல்ல. பாரதி, மாப்பிள்ளை எங்கம்மா? மா, இதோ வந்துடுறேன்னு சொல்லிருக்காருமா. இததான் ரொம்ப நேரமா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவன் எப்ப வந்து எப்ப பிறந்த நாள் கொண்டாடி விடிஞ்சிரும். மாமே, மாமே, தமிழ் தங்கம், தங்க புள்ள தமிழ், வாங்க 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 வாங்க. போச்சு, அப்பா கிட்ட தர்மடி வாங்க போறான். ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. சித்தப்பா, உங்க மேல ஒரு பேட் ஸ்மெல் வருது. அது ஒண்ணு இல்லடா தங்கம், சித்தப்பா சப்போட்டா ஜூஸ் குடிச்சானா? விடுடா, அதான், விடு. வேற ஒண்ணு இல்ல. பாரதி, தமிழ் குழந்தை கூட்டிட்டு போ. போடா. பிறந்த நாள் எதுமா குடிச்சிட்டு வந்து நிக்கிற? அட, அதனாலதான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். தமிழ் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வேணாமா? சரி, செலிப்ரேட் பண்ணுவோம். உங்க அப்பா இருக்காருடா. உங்க அப்பா வரகதா, அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. குடிக்காரப்பே நேரங்காலம் தெரியாம குடிச்சிட்டு வந்து ஆடுறான். மாமா, அவனை எதுக்காக வெளியில போக சொல்றீங்க? மாப்பிள குடிச்சிட்டு வந்து நிக்கிறான், அவனை மடியில வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா? மாமா, அவன் ஏற்கனவே நிதானம் இல்லாம இருக்கிறான். இப்ப வெளியில போக சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள, என்ன இது? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சரி, ஓகே. சொன்னா கேளு. வா, அப்புறம் பேசிக்கலாம். வா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஏண்டா அதி, ஏண்டா இப்படி எல்லாம் பண்ண? அம்மா, சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு இப்படிலாம் பண்ணலம்மா.
டாக்டர் சொன்ன மாதிரி நானே இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியல மாப்பிள்ள. அப்படி இருக்கிறப்போ எனக்கு இந்த கல்யாணம் தேவையாம்மா? ஆதி, பிறப்பு இறப்புங்கிறது எதுவுமே நம்ம கையில இல்லப்பா. எல்லாம் அந்த ஆண்டவன் முடிவு பண்றது. டாக்டருங்களே முடியாதுன்னு சொன்ன எவ்வளவோ பேரு நல்லபடியா இருந்திருக்காங்கப்பா. இத பாரு, உனக்கும் ஸ்வேதாவுக்கும் ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கு. நீ ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு தாலிய கட்டுப்பா. அங்க பாரு ஆதி, ஸ்வேதாவோட முகத்தை பாரு. மனமேடையில உட்கார்ந்து இருக்கிறப்போ மாப்பிள்ளைய காணோன்னு சொல்றது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? அவ மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அம்மா, நான் சயின்ஸ் சொல்லுதுன்னு சொல்றேன், நீங்க சாமியை நம்பன்னு சொல்றீங்க. மாப்பிள்ள, அக்கா சொல்றதுதான் சரி. டாக்டர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கவா போகுது? அதுவும் இல்லாம ஏற்கனவே நம்ம ஹார்ட் டோனருக்கு எழுதி கொடுத்துருக்கோம். நிச்சயம் கிடைச்சிரும். நீங்க கவலைப்படாம போய் தாலி கட்டுங்க மாப்பிள்ள. என்னம்மா சொல்ற? போங்க மாப்பிள்ள. அக்கா கூட்டு போங்க. அம்மா சொல்றேன்ல, வா. அப்பா என்னாச்சுப்பா? ஏன்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? என்கிட்ட பேசுங்கப்பா ப்ளீஸ். தம்பி, அக்காவை பாருடா. எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா? அடிபட்டது இல்ல, பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. பிளட் பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். நீங்க தைரியமா இருங்க. அக்கா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் பச்சை தண்ணி கூட குடிக்காம இப்படியே அழுதுட்டு இருப்பீங்க? உங்களுக்கு பிபி சுகர் வேற இருக்குக்கா. ஏதாவது கொஞ்சமா சாப்பிடுங்க வாங்க. அக்கா, இல்லன்னா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுதுக்கா. உள்ள என்னோட புள்ள உசுரோட வருவானா மாட்டானான்னு எனக்கு தெரியல. எமனோட போராடிக்கிட்டு இருக்கான். இப்ப எனக்கு சாப்பாடு தான் முக்கியமா? அப்படி நான் உசுரோட இருந்து யாரை காப்பாத்த போறேன்? அண்ணி, அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி.
அதான் டாக்டர் இன்னும் 2 நாள் டைம் கொடுத்துருக்காருல, அதுக்குள்ள இதயம் கிடைக்காமலா போயிடும். அண்ணன் செஞ்சு வச்சுட்டு போன புண்ணியத்தோட பலனால ஆதிக்கு எதுவுமே ஆகாத அண்ணி. நீங்க தைரியமா இருங்க. இல்ல, எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. நான் கீழே போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். டாக்டர் ஏதாச்சும் சொன்னா என்ன கூப்பிடுறீங்களா? சரி, நீங்க போங்க. நாங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். மெதுவா பாத்து போயிட்டு வாங்க. கடவுளே, நாங்க யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? என் புருஷன் இருந்தப்பவும் சரி, இல்லாதப்பவும் சரி, எல்லாருக்கும் நாங்க நல்லதுதான் செஞ்சிருக்கோம். அப்புறம் என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கணும்? அல்பாயுசுல என் புருஷன் போய் சேர்ந்துட்டாரு. என் பூவையும் போட்டையும் நீ பறிச்சுட்ட. எத்தனை வருஷம் நான் என் உசுரை புடிச்சு வச்சிருந்தது என் பையனுக்காக தான். மலை மாதிரி இருக்க வேண்டிய புள்ளைய இப்போ இப்படி அடியோட சாய்க்க நினைக்கிறியே? இது உனக்கு நியாயமா சாமி? சொல்லு. உனக்கு வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. ஆனா என் புள்ளைய மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துருப்பா. அதே கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அக்கா பார்வதி, அறிவிங்க. அண்ணி, அந்த ஹார்ட் டெல்லில இருந்து வரணுமா? அதனாலதான் அது விஷயமா யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காரு. அறிவு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஹார்ட் கரெக்ட் டைமுக்கு வந்துரும்ல? என்ன சொல்றதுன்னு தெரியல. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா முயற்சி பண்ணி பாத்துட்டியா? என்னடா சொல்ற? ஹார்ட் கிடைச்சிருச்சு, வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாக்கா, நம்ம ஆதிக்கு செட் ஆகிற அதே பிளட் குரூப்ல டெல்லியில ஒரு ஹார்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அறிவு, என்னப்பா ஆனான்னு சந்தேகமா சொல்ற? அறிவு, உண்மையை சொல்லுடா. என்னதான் நடக்குது? இல்லக்கா, ஹார்ட் இருக்கு. ஆனா அங்க இருந்து இங்க கொண்டு வந்து சேர்க்கறது தான் கஷ்டம்னு சொல்றாங்க. என்ன அறிவு இப்படி சொல்ற? என்னங்க நீங்க இப்படி பொறுப்புலாம் பேசுறீங்க? முதல்ல பேசி அரேஞ்ச் பண்ணிருக்கலாமா? ஏங்க, யாருங்க பொறுப்பு இல்லாம பேசுறது? எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. யாரும் இங்க சும்மா இல்ல. உங்க இஷ்டத்துக்கு தேவையில்லாம பேசாதீங்க. அக்கா, ஹார்ட் ரிமூவ் பண்ணிட்டா 3 மணி நேரத்துல பிக்ஸ் பண்ணி ஆகணுமா? ஆனா டெல்லில இருந்து இங்க 3 மணி நேரத்துல கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஐயோ கடவுளே, எங்களை இப்படி எல்லாம் சோதிக்கிற. எப்படியோ என் புள்ள எனக்கு கிடைச்சிருவான்னு சந்தோஷமா இருந்தேன். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் கனவு மாதிரி முடிஞ்சு போச்சே. ஆதி அக்கா, அழாதீங்க அக்கா. டாக்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்காருல்ல? நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. யாரும் பதட்டப்படாதீங்க. வாசுவோட பிரெயின்ல பிளட் கிளாட் ஆனதை ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டா சரியாயிடும்னு நினைச்சோம். பட் ஆபரேஷன் பண்ணியும் டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. என் பிள்ளை இப்ப எப்படி இருக்கானோ தெரியல. டாக்டர், அவனுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? அம்மா, நாங்க எங்களால் முடிஞ்ச எல்லா வகையிலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எந்த ட்ரீட்மெண்ட்டையும் அவர் உடம்பு ஏத்துக்கல. ஐயோ, அவரு 3 சாவு அடைஞ்சிட்டாரு. தாவையோ
பாப்பா பிறந்த நாளுக்கு சீக்கிரம் வாடான்னு போன் பண்ணியாடா. பாவி, இங்க வந்து இப்படி படுத்திருக்கியாடா. உன்னை நான் இப்படியாடா பார்க்கணும். அண்ணா, நீங்க எப்பவுமே இவர் கூடவே இருந்து பாத்துக்கோங்க, தனியா விட்டாதீங்கன்னு தங்கச்சி எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாளே. எப்பவுமே கூட இருக்கிறவன் இன்னைக்குன்னு பார்த்து விட்டுட்டு போயிட்டானே. அத்த இப்படியே அழுதுட்டு இருந்தா என்ன அத்த? அவங்களும் வேலையை பார்க்கணும்ல. பாரதி, ஏ பாரதி, இங்க பாருடி, வாசுவ பாரு. நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாண்டி. வாசு, அத்தை அவருக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. வாசு, வாசு கண்ணு திறந்து பாரு வாசு. வாசு, டேய், நீ கூட 100 வருஷம் இருப்பேன்னு சந்தேகம் பண்ணியே, இப்ப என்ன ஆச்சு? எந்திரா, நீ இல்லாம எப்படி என்னால இருக்க முடியும்? வாசு, இப்படி எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டேடா. தினம் தூங்க எந்திரிச்சு உன் பொண்ணு அப்பா எங்கன்னு கேட்பாளே, அவகிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? வாசு, தமிழுக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொன்னியே, அது இதுதானா? டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? டோன்ட் வரி, ஒன்னும் பதட்டப்படாதீங்க. ஆபரேஷன் சக்சஸ். நன்றி டாக்டர். உங்க பையன் மறுஜன்மம் எடுத்து வந்துட்டாரு. அக்கா, உங்களோட வேண்டுதலும் பிரார்த்தனையும் ஆதிய நல்லபடியா பொழைக்க வச்சிருச்சு. ஆமா, நீ என் வீட்டுக்காரு பாவம் எங்கெல்லாமா போய் அலைஞ்சு எப்படி எல்லாம் அந்த குடும்பத்தை பேசி சம்மதிக்க வச்சுட்டாரு தெரியுமா? வேற யாராவது போய் பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒத்துருந்திருக்கவே மாட்டாங்க. டாக்டர், நான் போய் ஆதிய பார்க்கலாமா? இப்போ உடனே பார்க்க முடியாதுமா. அனஸ்தீசியா கொடுத்ததுனால அவர் இன்னும் கான்சியஸ் இல்லாம இருக்காரு. கான்சியஸ் வர்றதுக்கு எப்படியும் 4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர், கடவுள் மாதிரி வந்து என் புள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இதுல என் கையில ஒண்ணு இல்லம்மா. கரெக்ட் டைம்க்கு ஹார்ட் கிடைச்சதுனால எந்த ரிஸ்க்கும் இல்லாம ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஆக்சுவலி இதயத்தை கொடுக்க சம்மதிச்ச அந்த ஃபேமிலிக்கு தான் நீங்க நியாயமா தேங்க்ஸ் சொல்லணும். உண்மைதான் டாக்டர். என் பையனை பத்தியே நினைச்சுக்கிட்டு அவங்களையே மறந்துட்டேன் பாருங்க. ஃபார்மாலிட்டிஸ் என்ன முடியலன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் இங்கதான் இருக்கணும். நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாருங்களேன். அவருக்கு கான்சியஸ் வந்ததும் சிஸ்டர் வந்து சொல்ல சொல்றேன். சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ் டாக்டர். அறிவு அக்கா, அந்த ஹார்ட் கொடுத்த பையனோட குடும்பம் எங்க இருக்கு? எப்பேற்பட்ட தர்மத்தை பண்ணிருக்காங்க. நான் உங்களை போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வரணும். இல்லக்கா, அது வந்து வா அறிவு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லக்கா, இப்ப யாரையும் அவங்க பாக்குற நிலைமையில இல்ல. இந்த நேரத்துல அவங்கள போய் பார்த்து எதுக்கு சங்கடப்படுத்திக்கிட்டா? சரி வராது. சொன்னா கேளுங்கக்கா. என்ன அறிவு சொல்ற? போய் பாக்குறதுல என்ன வந்துட போகுது? அவங்களே அவங்க மூத்த பையன் இறந்த வேதனையில இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட போய் உங்க பையனாலதான் என் பையன் உயிரோட இருக்கான்னு சொன்னா அது சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கும். அது அவங்களால தாங்க முடியுமா சொல்லு? என்ன பேசுற அறிவு? நாம ஏதோ அவங்க மகனை பிளான் போட்டு ஆக்சிடென்ட் பண்ணி அவனோட ஹார்ட்டை தூக்கி நம்ம ஆதிக்கு வச்ச மாதிரி பேசுற. ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. நம்ம பையனால இன்னொரு உசுறு பொழைக்கட்டும்னு இதயத்தை கொடுக்க சம்மதிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு மரியாதைக்காக அங்க போய் ஒரு தேங்க்ஸ் சொன்னாதானே சரியா இருக்கும். இல்லையே காமரம், நான் அவங்க கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். அவங்க இப்ப இருக்க சூழ்நிலையில யாரையும் பார்த்து பேசுற மாதிரி இல்ல. அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம போய் பேசி அவங்கள சங்கடப்படுத்திக்கிட்டு? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. அண்ணி, நீங்க மரியாதைக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. பவனி சொல்லு. அண்ணி போங்க. நீ சரி வாங்க, கூட்டு போ.
ஐயா வாசு, இப்படி எங்களை அநியாயமா தாய்க்கு விட்டு போயிட்டு ஐயா. நான் இன்னும் உயிரோட இருந்து நல்ல கொடுமை எல்லாம் பார்க்க போறது தெரியலையா. டேய் மாப்ள, அப்பாவுக்கு சமாதானம் சொல்லு போ போ. ஆமா, நான் இப்ப போனா கூட என்ன திட்டுவாரு, அதுவும் எல்லாரும் முன்னாடியும் திட்டுவாரு. அட போமாமா. டேய் டேய், மாமா அழாதீங்க மாமா. நடந்தது எதுவுமே நம்ம கையில இல்ல மாமா. என்னமோ அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நாம என்னதான் அழுது புரண்டாலும் போனவன் திரும்பி வரவா போறான். உங்களுக்கு பிரஷர் வேற இருக்கு மாமா. அழுது தேவையில்லாம உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. வாங்க மாமா. முடியல மாப்ள, என் குடும்பத்துக்கு இப்படிதான் ஒரு கெட்டது நடக்கணும்னா அவனுக்கு பதிலா என்ன கொண்டு போயிருக்கலாமா மாப்ள. ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க மாமா. வாங்க மாமா, வாங்க போலாம். நம்ம கையில என்னமா இருக்கு? அவன் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி அவன் போய் சேர்ந்துட்டான். அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம ஆக வேண்டிய வேலையை பாருமா. என்னைக்கு என் தம்பி இவ கைய பிடிச்சு இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தானோ அன்னைக்கு இந்த வீட்டோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு. அவன்கிட்ட நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன், இந்த பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு. இவள தலை முழுகிட்டு வந்துடுறா. ராணி மாதிரி ஒருத்தைய நான் பார்த்து கட்டி வைக்கிறேன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டானா இவன்? கடைசியில இப்படி எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டானே. என்னம்மா பேசுற நீ? என் பொண்ணு வாழ வேண்டிய வயசுல புருஷனை பறி கொடுத்துட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா. நீ என்னடான்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்க. பேசாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வீட்டையே ஆலமரமா தாங்கிட்டு இருந்த என் தம்பியே சாச்சு விட்டால. ராசா கணக்கா முதலாளியா இருந்த என் தம்பிய வேலைக்கு போக சொல்லி மத்தவங்க முன்னாடி கை கட்ட வச்சால.